இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திருவானந்த பாரி பார்பிக் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஷாம் அப்படின்ற ஒரு சைக்காட்டிஸ்ட் தன்னோட பேத்தியை அவர் மட்டும்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கார். பேத்திக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவரோட பேத்தி காணாம போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போக அன்னைக்கு நைட்டு இவருக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்றது, காணாம போன இவரோட பேத்தி கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ இதுல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ராம் அப்படின்றவரை தான் காமிக்கிறாங்க. கையில ஒரு பொட்டி வச்சிருக்காரு. அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு ரிவீல் பண்ணல. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இரவு நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள போக அதே சமயத்துல கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வயசான நபர் சைக்காட்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர் தன்னோட பேத்தியை காணோம் அப்படின்ற மாதிரி மும்மரமா அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போக அந்த போலீஸ்காரர் பேபி அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி, அதாவது மந்திரியோட பேத்தியோட நாய்க்குட்டியை காணும். அந்த நாய்க்குட்டி கிடைக்கல அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா, அதனால அந்த வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அங்க பரபரப்பா சுத்திக்கிட்டே இருக்கும்போது இவரை பாக்குறாரு. கேஸ் கொடுக்க வந்திருக்க ஐயா, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, இப்ப வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இவரை உட்கார வச்சுட்டு போக அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவரை இவரோட பேத்தியும் மட்டும்தான் அவரோட வீட்டுல இருப்பாங்க. ஸோ பேத்தி தான் உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேத்தியை பாத்தீங்கன்னா பார்பரிக் அப்படின்ற ஒரு வீரரோட நாடகத்துக்கு கூட்டு போறாரு. ஸோ அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய போர் வந்தாலும் அது ஒரு நிமிஷத்துல முடிக்கக்கூடிய திறன் கொண்டவரா இருப்பாரு. அது சம்பந்தப்பட்ட நாடகம் அங்க மேடையில போய்கிட்டே இருக்கும்போது இவரோட பேத்தி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி வெளியே போறாங்க. கொஞ்ச நேரம் ஆளக்கான் பயந்து போறாரு. வெளியே வந்து பாக்குறாரு இவரோட பேத்தி கடையில நின்றுட்டு இருப்பாங்க. ஓடி வந்து என்ன தாத்தாச்சு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ கொஞ்ச நேரம் காணாம போனது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா, நான் என்னதான் சைக்காட்டிஸ்டா இருந்தாலும் மனசு அதெல்லாம் கேட்காது இல்லமா அப்படின்ற மாதிரி இவரோட பேத்தியோட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்க இங்க ஒரு பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஸோ அது மூலமா இந்த குழந்தையோட அப்பா அம்மா சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் தாத்தா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண குழந்தை ஸ்கூலுக்கு போகணும் தயாராகுது. அண்ட் இவரும் ஒரு சைக்காட்டிஸ்டா இல்லையா, நிறைய பேஷண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒருத்தருக்கு இருட்டுனா ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த மனுஷனை இருட்டுல நிக்க வச்சு இருட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்து அண்ட் அவருக்கு தைரியத்தை கொடுக்கறாரு. உனக்கு எது பயமா இருக்கோ அதை நீ ஃபேஸ் பண்ணி நின்னா மட்டும்தான் உன்னோட மூளை இந்த பயத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வர வைக்கும் அப்படின்ற மாதிரி லெக்சர் எல்லாத்தையும் கொடுத்து அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போகலாம் ட்ரை பண்ண. அப்பதான் இவரோட பேத்தி இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ ஸ்கூலுக்கு ஃபோன் பண்றாரு, கூட படிக்கிற பசங்களுக்கு ஃபோன் பண்றாரு. யாருக்குமே எதுவுமே தெரியல. அவங்க வீட்டு தெரு வரைக்கும் வந்திருக்காங்க. வீட்டாண்ட வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கவங்க இறக்கி விட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள அவங்க வரல. இதனால இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே மினிஸ்டரோட நாயை தேடி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த சமயம் பார்த்து சந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டர் மயக்கம் போட்ட நிலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வராங்க. சார், இவன் டெட் பாடியை பார்த்ததும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சார், இவருக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி தண்ணீர் எல்லாத்தையும் கொடுத்து எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து இந்த வயசான நபர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஐயா, நீங்க யாரோ காணும் அப்படின்னு தானே வந்தீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கயா அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போய் உட்கார வைக்க, இவரும் காணாம போனது என்னோட பேத்தி தான் அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பேத்தி சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா பசங்க வளர வளர அவங்களோட புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்கயா. எது எப்படியோ உங்களுக்கு நான் உதவுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ மயக்கம் போட்ட நிலையில வந்தார் இல்லையா சந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டர். அவரை இந்த கேஸ் உதவுப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வயசானவர் இருக்கா இல்லையா, அவர் தன்னோட பேத்தியோட கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிறத கவனிக்கிறாரு. தன்னோட பேத்தி கிட்ட போன் கிடையாது. ஸோ அவங்க இந்த போன்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி போனை செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு லொகேஷன்ல அந்த வாட்ச் டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. ராம் தேவ் அப்படின்ற மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த ராம நமக்கு முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. இங்க அவரோட நண்பரான தேவ கூப்பிட்டு ஒரு மொட்டையை சந்திக்க போறாரு. அந்த மொட்டை பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள நிறைய நாய்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ட்ரக் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். இதுல தேவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் இந்த மொட்டை கிட்ட 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாரு. ஒன்னு அந்த பணத்தை என்கிட்ட கூட, அப்படி இல்லைன்னா உன்னோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் கேட்டதுக்கான பெர்மிஷனை வாங்கி கொடுப்பாருன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சம்மதிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண பிரசன்ட்ல அந்த வாட்ச் ஒரு இடத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கு. சோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபரை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட அடிச்சு கேட்கும் போது இந்த வாட்ச் எனக்கு ஒரு இடத்துல கீழே கிடைச்சது, நான் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக் உள்ள போகுது. தேவ் ராவ் ரெண்டு பேருமே அந்த மொட்டை கிட்ட இருந்து ஒரு நாயை வாங்கிட்டு அதுல இருக்க ட்ரக ஒரு நபர் கிட்ட விற்கிறாங்க. சோ இந்த பணத்தை தேவ் பாத்தீங்கன்னா நான் டபுள் ஆக்கி தரேன் அப்படின்ற மாதிரி சூதாட்டத்துக்கு கூட்டு போறாரு. மொத்த பணத்தை இழக்கிறாரு. சோ தேவுக்கு இதுதான் வேலை அப்படின்றத இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே போகுது. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல தான் அந்த வாட்ச் கிடைச்சது
கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல சுத்தி முத்தி அந்த பெரியவர் பார்த்துக்கிட்டே இருக்க அங்க ஒரு கேமரா இருக்கு, அதுல ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை செக் பண்ணலாரு போக கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ராம் கிட்டே போகுது. அந்த மனுஷன் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காரு, வெளியூர் போய் அதாவது வெளிநாடு போய் செட்டில்ட் ஆகணும் அப்படின்றது கனவு. இதனால ஒரு ஏஜென்சி கிட்ட இதை பத்தி பேசும்போது ஒரு 50 லட்ச ரூபா கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் இங்க இருந்து உன்னை வெளிநாடு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அப்பதான் அங்க முதல்ல காயத்ரி அப்படின்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. அவங்கள பார்த்தது இவருக்கு பிடிச்சி போக அவங்க அந்த ஏஜென்சில தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டா நடக்கும்னு அனுப்பி வைக்க இன்னொரு பக்கம் தேவ் கிட்ட போகுது. தேவ் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல பத்மா அப்படின்ற ஒரு பெரிய பால் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட காரை வச்சு கேப் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட அண்ணன் பையனாதான் இந்த தேவ் இருப்பாரு, தன்னோட பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும், அந்த தேவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி நம்ம ராம் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. தேவோட நெருங்கிய நண்பர் தான், இதனால அவங்க அத்தையோட கார் எடுத்து இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதாவது பார்ட் டைமா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சமயத்துல தான் காயத்ரி இதுல பயணம் பண்றாங்க. இதனால இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் ஏற்பட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இது பழக்கமா மாற ஆரம்பிக்குது. போக போக காதல் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்க அப்படியே கட் பண்ணி 2 பேரும் தனிமையில இருக்கும்போது காமிக்கிறாங்க. ராம் அவங்கள நெருங்கும் போது அவங்க ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பலார்னு ஒரு அறை அரைஞ்சிட்டு ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. ராமுக்கு ஒன்னும் புரியல, மன்னிப்பு கேட்டுட்டு இவங்க கதவை திறக்காததால அங்க இருந்து போக அப்பதான் எதனால அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இவங்க இருக்கும்போது ஒரு குடிகாரரால இவங்க கொடூரமான முறையில அபியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பயத்துல தான் இருக்காங்க. இதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க கட் பண்ணி பிரசன்ட் கொடுத்து கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஸ்கூல் பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரு பர்டிகுலர் வண்டியில ஒரு சிலர் கடத்துற மாதிரி பதிவாயிரு, அது யார் என்ன அப்படின்றத தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை பிடிக்கிறாங்க, பயங்கரமா அடிச்சு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் விற்பாங்க. இவங்க அதாவது காணாம போன அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களும் ஒரு ஸ்கூல் பையனும் வந்து காலையில ட்ரக் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அதே பொண்ணு அதே பையனை நாங்க கொட்டுற மழையில பார்த்தோம். அந்த பையன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்னு போங்க இவங்க கோச்சிக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க அவங்கள பாக்குறாங்க, வண்டியில கடத்திட்டு கொண்டு போறாங்க, தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண இவங்க எல்லாரையும் தட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வரைக்கும் தான் நடந்தது. இதுக்கு மேல அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்றத எங்களுக்கு தெரியாது சார், எங்களை விட்டுருங்க சார் அழுது புலம்பிக்கிட்டே இருக்க சைக்காட்டிஸ்ட் இதை கவனிக்கிறாரு. இதுல அவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. அந்த காணாம போன பொண்ணு ஒரு பையனோட சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் யாரா இருக்கும் அவனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி கேட்கும் போது யாருக்குமே அவனை பத்தி எதுவுமே தெரியல. இதனால இந்த மனுஷன் டெட்டா போயிருச்சு, என்னோட பேத்தியை நான் எப்படி காப்பாத்துவேன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக அந்த சமயத்துல தான் அந்த கார்ல இருந்து அந்த பொண்ணு இறங்கி போனாங்கன்னு இருக்கு இல்லையா அப்போ பேகை விட்டு போயிருப்பாங்க. அந்த பேக் இவருக்கு கிடைக்குது. அந்த பேக் ஃபுல்லா திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்பரி கூட ஒரு லிமிடெட் எடிஷன் புத்தகம் அங்க இருக்கிறத கவனிக்கிறாரு. தாத்தாவோட பர்த்டேக்கு அவங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இதை நினைச்சு கண்ணீரோட அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த புத்தகம் வாங்கின இடம் இருக்கு இல்லையா அது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப கட் பண்ணி சைட் பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. மொட்டையை ஒருத்தரை காமிச்சாங்க இல்லையா அந்த மொட்டை பத்மா இருக்காங்க இல்லையா அவங்கள சந்திக்கணும்னு போக பத்மா என்னதான் அடிச்சு புடிச்சு தொழில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சிருக்காங்க. அதுல இந்த மொட்டையோட தொழில் வரவே வராது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால உனக்கு இங்க இடம் கிடையாது, ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்த மொட்டை தேவ் கிட்ட போறாரு. எப்பா உன் அத்தை எனக்கு எதுவுமே கொடுக்குற மாதிரி தெரியல, நீ 30 லட்சத்துக்கு கொடுக்கல அப்படின்னா நான் உன் அத்தை கிட்ட தான் வசூல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மாட்டிட்டு போக அதே சமயத்துல இந்த சைடு ராம் இருக்கா இல்லையா அவருக்கும் வெளிநாடு போனோம் அப்படின்னா பணத்தை கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்காரு. இதனால தேவ் கூட பேச ஆரம்பிக்க தேவ் நம்ம உழைச்சி சம்பாதிச்சோம் அப்படின்னா முடியவே முடியாது, ஒன்னு கொலை பண்ணணும் இல்ல கொல்லி அடிக்கணும் இல்ல கிட்னாப் பண்ணணும், 3த்துல ஏதாவது ஒரு வழி தாண்டா இருக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம பணம் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அது ஒரு கனவாவே போயிடுண்டான்னு சொல்ல ராம் எதுவுமே பேசாம இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல அந்த புக் ஷாப்புக்கு போறாங்க. கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு பையன் கூட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த பையன் யார் எவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸ்ட்ரைட்டா அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. உங்க பையன் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமான்னு சொல்ல பையன் குரூப் ஸ்டடி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கான், நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி போன் அடிக்கிறாங்க, எடுக்கல. ஸ்ட்ரைட்டா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு குரூப் ஸ்டடி அப்படின்ற பேர்ல பயங்கரமா அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்க இவங்க போறத பார்த்ததும் எல்லாத்தையும் ஒளிச்சு எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிற 2 பேரும் சேர்ந்து தன்னோட தாத்தாக்காக பார்பரிக் புத்தகத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி லேடி போறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் ட்ரக்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக லேட்டரா அதை போன வீட்டுக்கு கொடுணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போறான். அப்போ பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சு என்னோட தாத்தா லேட் ஆயிடுச்சுன்னா தேடுவாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஓரமா நின்னுகிட்டே இருக்கும்போது இந்த பையன் இந்த பொண்ணை பார்த்ததும் மயங்கி போற ஒரு முத்தத்தை கொடுக்குறான். அவங்க பலார்னு அரைஞ்சிட்டு அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு
அதுக்கப்புறமா அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் என்னோட பேத்தின்னு வீட்டுக்கு வரலப்பா, ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்க, அப்பதான் நான் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது அவ ஏதோ ஒரு கேப்ல ஏறி போனதை நான் பார்த்தேன்னு சொல்ல ஒரு கேப் நம்பரை பார்த்தியான்னு கேட்கிறாரு. கேப் நம்பரை இவங்க பார்க்கல. இதனால தன்னோட பேத்திக்கு என்ன ஆக போதோ அப்படின்ற பயத்துல என்ன பண்ணுதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்படியே கற்பெல்லாம் பிளாஷ்பேக் உள்ளே போகுது. ஏதாவது ஒன்று பண்ணி தான் பணத்தை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சேட்ஜி பாத்தீங்கன்னா ராமோட வண்டியில டிராவல் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கிட்ட பணத்தை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ராமு தேவும் பிளானை போட்டுட்டு ஒரு லேசர் லைட் மாதிரி இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அவனுக்கு போன் பண்ணி, நாங்க இப்போ கன் பாயிண்ட்ல உன்னையும் உன் குழந்தைகளையும் பிடிச்சி வச்சிருக்கோம், நீ ஏதாவது திருகல் பண்ணி எங்களை ஏமாத்தி தப்பிக்கணும்னு நினைச்சேன்னா ஸ்னைப்பர்ல உங்களை போட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி 30 லட்சம் ரூபாய் வெளியே தூக்கி போட்டுட்டான்னு சொல்லி காம்பவுண்ட் வெளியில அவர் தூக்கி போட்டாரு. அதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன்கிட்ட இருந்து கால் வருது. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, அதை போல கேப்ல ஏறி போனான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேப் பின்னாடி ஒரு எரும மாட்டோட சிம்பிள் போட்டிருந்ததுன்னு சொல்ல இவருக்கு அது க்ளூ ஆயிடுச்சு. அதை நினைச்சுக்கிட்டே திரும்பி பார்க்க அங்க ஒரு கேப் இருக்கு, அதுல அதே மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. பயந்து போறாரு. அந்த கேப் இதுவா இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா போய் செக் பண்ணி பார்க்க அதுல இருக்கிறது ஒரு கம்பெனியோட கார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள 100க்கும் மேற்பட்ட கார்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பர்டிகுலர் கார்ல, அதாவது எந்த பர்டிகுலர் கார்ல உங்களோட பேத்தி ஏறினா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு சொல்ல இவருக்கும் ஒன்னும் புரியல. அமைதியா நின்னுகிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் அந்த 30 லட்சத்தை வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் ராம் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் தேவ் இருக்கா இல்லையா, அந்த பணத்தை மொட்டை கிட்ட கொடுக்காம அதை வச்சு டபுள் ஆக்குற அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சூதாட்டத்தில் ஈடுபட்டாரு. மொத்த பணத்தை இழந்து போயிட்டாரு. இதனால மொட்டை கிட்ட பணத்தை கொடுக்காம விட அவன் பாத்தீங்கன்னா பத்மாவோட வீட்டுக்கே வந்துட்டான். பத்மா கிட்டே நான் வசூல் பண்ற அப்படின்ற மாதிரி அந்த தேவ் இருக்கா இல்லையா, அவனோட சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ராமுக்கு தெரிய ஆரம்பிக்குது அவன் சூதாட்டத்துல மொத்த பணத்தை இழந்துட்டான். சோ ஒரு நாளுக்குள்ள பணம் வரல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டு போக இவங்க யோசிக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டு, அதாவது ஸ்டார்டிங் சீன்ல ராம் ஒரு பெட்டியை கொண்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அன்னைக்கு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா மந்திரியோட பேத்தியோட நாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அந்த நாயை இவங்க தான் தூக்கிட்டாங்க. சோ அந்த நாய் இல்ல அப்படின்னா அந்த குழந்தை ஒரு வேளை கூட சாப்பிட்டாதான். நான் 50 லட்சம் ரூபாய் கேட்டு டிமாண்ட் பண்ணிருக்கேன், இந்த நாயை கொடுத்துட்டு 50 லட்சத்தை வாங்கிட்டு நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு பார்ட்டிகுலர் இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி டீல பேசியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த மினிஸ்டரோட ஆள் போலீஸோட காத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க வழக்கம் போல ஸ்னைப்பர் அப்படின்ற மாதிரி லேசர் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க வச்சிருக்க பணத்தை செவுத்த தாண்டி தூக்கி போடுங்க, அது உங்களோட நாய் இந்த செவுத்த பக்கத்துல தான் இருக்கு, அசைஞ்சிங்க அப்படின்னா நாயை சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி லைட் வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பணத்தை தூக்கி போட ட்ரை பண்றாங்க. அந்த சமயம்னு பார்த்து பணம் செவுத்துக்கு நேரா நின்றுது. அந்த போலீஸ்காரங்க மூலம் ஸ்னைப்பரை வச்சிருக்கவன சுடலான்னு ட்ரை பண்ண, அப்பதான் அது ஸ்னைப்பர் கிடையாது போலி அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ நாயை இவங்க கைப்பற்றிட்டாங்க. செவுத்து மேல அந்த பணம் இருக்கு இல்லையா, அப்படி இப்படின்னு சாயாம கரெக்டா அந்த பணத்தை கொண்டு போற நபர்கிட்ட கீழே விழுந்துருது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ராமுக்கும் தேவுக்கும் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண காணாம போன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு முகம் மூடப்பட்ட நிலையில ஒரு கேரக்டர் சுடுகாட்டுக்குள்ள போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த பணத்தை நீ எரிக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண, அப்பதான் அங்க இருக்க வெளிச்சம் மூலமா அந்த பிணம், அதாவது அந்த பிணத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்றது நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ தேவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த பையன் தான் அந்த பணத்தை கொண்டு போய் எரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பான். கரண்ட் போக ஆரம்பிக்குது. சார் கரண்ட் போயிடுச்சு, நான் பீஸ் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர் உள்ள போய் ஒரு நபருக்கு போன் பண்ணி, டேய் இங்க ஒருத்தன் பணத்தை கொண்டு வந்து எரிக்கணும் அப்படின்ற மாதிரி கன் எல்லாத்தையும் காட்டி மிரட்டுறான், அந்த பொண்ணு ஸ்கூல் ட்ரெஸ் பார்த்தா உன்னோட பொண்ணு படிக்கிறா இல்லையா அதே ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி இருக்குடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதாவது பண்ணிடா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு அந்த நபர் வந்துட்டார், அதாவது தேவ் வந்துட்டார் அப்படின்றதுக்காக அந்த பிணத்தை எரிக்கலான்னு போக அதே சமயத்துல அவர் மூலமா நம்ம வயசான நபர் இருக்காரு அவருக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். சோ காணாம போன தன்னோட பேத்திய சுடுகாட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதும் வேக வேகமா சந்திராவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ண, அப்பதான் அங்க ஒரு பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ தன்னோட பேத்திய அவங்க எரிச்சிட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. பேச வார்த்தைகளே இல்லாம நின்னுகிட்டு இருக்காரு. சந்திராவும் பிணத்தை பார்த்ததும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. தன்னோட பேத்திய காணோம் அப்படின்ற மாதிரி நைட்டு முழுக்க தேடிக்கிட்டே இருந்தவருக்கு தன்னோட பேத்தியோட சாம்பல் கூட கிடைக்காம போயிடுச்சு. இந்த துக்கத்துல இவர் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சந்திரா அந்த வண்டியை பத்தின விசாரணைகள் எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. அது பத்மா அப்படின்றவங்களோட கம்பெனி தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆனா என்ன, அங்க 100க்கும் மேற்பட்ட வண்டிகள் ஓடுது. அங்க போய் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கணும். இல்ல பத்மா கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்களே சரியான தண்டனை கொடுத்துருவாங்க. சார் என்ன சொல்றீங்க நீங்கன்னு கேட்க, இவருக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என்னோட குழந்தைய, அதாவது என் உயிருக்கும் மேலா நினைச்சுக்கிட்டு இருக்க என் குழந்தைய அப்படி பண்ணிட்டா அவனோட சாவு ரொம்ப ஈஸியா இருக்க கூடாது, அது விஷயத்த நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லி அது யார் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க பத்மாவோட இடத்துல ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே கலகலப்பா போய்கிட்டே இருக்கும்போது தேவ அந்த மொட்டையோட கேங் அப்படியே கடத்துறாங்க. என்னப்பா பணத்தை தூக்கிட்டு ஓனவன் கொஞ்சம் கூட கொடுக்க முடியாம இப்படி நீ இருக்க முடியுது, நீங்க பத்மாவுக்கு போன் பண்ணுங்கடா, நம்ம பத்மா கிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போன் அடிக்கலான்னு போக அப்பதான் மொட்டையோட 10 கோடி ரூபாய் சரக்கு ஒரு போலீஸ்காரர் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற தகவல் கிடைக்குது. ஆனா என்ன, அந்த போலீஸ்காரர் ஒரே ஒரு கிலோவை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா கிலோவையும் அவர் சுட்டிக்கிட்டார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த சரக்கு எனக்கு வேணுமே அப்படின்ற மாதிரி மொட்டை புலம்பிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுனா அந்த சரக்கை நான் கொண்டு வந்து தரேன், அது மூலமா நம்மளோட பிரச்சனை எல்லாமே முடிச்சுக்கலாம்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ராம் கிட்ட போகுது. அவருக்கு இப்ப பணம் தேவைப்படுது. பணம் இருந்தது அப்படின்னா வெளிநாடு போயிடுவாரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதனால பெருசா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி வயசானவர்கிட்ட போகுது. அவர் அந்த 100கணக்கான கேப் டிரைவர்ல எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது யார் எவன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக போலீஸ்காரர் சந்திரா இருக்காரு. அவரை அந்த இடத்துக்கு வேலை செய்யற மாதிரி அனுப்பி விட்டாரு. அவர் அந்த வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பர்டிகுலர் டே அன்னைக்கு பர்டிகுலர் டைம் அப்போ அந்த பர்டிகுலர் காரை யார் ஓட்டினா அப்படின்றத ரெக்கார்ட் புக் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அந்த காரை பயன்படுத்தினது 2 ஆளுகள் தான். ஒன்னு தேவ் அப்படின்றது, இன்னொன்னு ராம் அப்படின்றதா இருக்கும். ஸோ இதை எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த பணத்தை எரிக்கிறாங்க தகவல் கிடைச்சதும் வேக வேகமா வயசானவர் அங்க போயிருப்பார் இல்லையா, அங்க இருந்து ஒரு கேப் ஒன்று வெளியே போயிருந்திருக்கும். நம்பரை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்துதான் ராம் தேவ் அப்படின்ற 2 பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஒருத்தன் தன்னோட அத்தையோட சொத்தை வச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். சூதாட்டத்தை பணத்தை வச்சு இழந்துகிட்டே இருக்கா. இன்னொருத்தன் வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்ல யார் இதை பண்ணாங்க அப்படின்றத நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல வயசானவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. முதல் வேலையா ராமோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களோட பையன் தப்பு பண்ணிருக்கானா இல்லையா அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இறந்து போனாங்களே அந்த குழந்தையோட போட்டோவை போட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் இருக்கும். அதை கொடுத்து அனுப்ப அவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரக்கை வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து. ஸோ அந்த போலீஸ்காரரோட வீட்டுல இருந்து எப்படி அதை கொண்டு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கெட்ச்ல இவர் இன்வால்வ்டா இருக்கும்போது இவரோட அம்மா இதை கவனிக்கிறாங்க. உன்னோட கேப்ல இருந்து காணாம போச்சு இல்லையா அந்த குழந்தை, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்தது. அந்த குழந்தையோட ஐடி கார்டை நான் அங்க இருந்து எடுத்தேன்டா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியாடா ராம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, அம்மா நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க அவர் யோசிக்கிறாரு. ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போகுது. இவர் நாயை கொண்டு போய் பணத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார் இல்லையா. அந்த விஷயங்களை தேவி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கீழே ஏதோ ஒரு குழந்தை கத்துற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்தது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது டே அந்த பொண்ணா கேப்ல லிப்ட் கேட்டு வந்ததுரா, பார்க்கவே பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருந்தது, அதான் அந்த பொண்ணை கூட்டு வந்து மிரட்டி பணம் வாங்கலான்னு கட்டி வச்சிருக்கடான்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. என்ன காரியண்டா நீ பண்ண அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கை தவிர்த்து விடலான்னு போக பட்டுன்னு கேராய் உட்காடுறாரு. என்ன மனுஷடுறாராம். இந்த விஷயங்கள் தெரிஞ்சதும் கண்டிப்பா நீ இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் ட்ரக்ஸ் கலந்த சரக்கை நான் உனக்கு கொடுத்துருந்தா, நீ நல்லா தூங்கி எழுந்துரு, நீ எழுந்ததும் நாயை கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வர, இந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரோம், இப்ப நீ தூங்குடா அப்படின்ற மாதிரி அவரை தூங்க வச்சுக்கிட்டே இருக்க இந்த தேவுக்கு தூக்கமே வரல. வெளியில போய் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கட்டி வச்சிருக்க அந்த குழந்தை தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுது. அது மட்டும் இல்லாம இவரோட பின்மண்டையில கட்டையால அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க இவர் தடுத்து நிறுத்துறாரு. நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தையோட சட்டை லைட்டா கிழிஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் இவருக்குள்ள ஏதோ ஒரு வக்கர புத்தி. அந்த குழந்தைய அந்த இடத்துல கொடூரமா கற்பழிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சதோ அந்த குழந்தை ஆணி மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து இவரை தாக்கிட்டு அங்கிருந்து ஓடணும்னு ட்ரை பண்ண அதை பிடுங்கி இவர் தலையில ஒரே அடி. அந்த இடத்துல அந்த குழந்தை இறந்து போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்க இந்த விஷயத்த தூக்கம் தெளிஞ்சு வந்து ராம் பாக்குறாரு. இது தெரியாம நடந்ததுதான், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ அது மூலமா எக்ஸிக்யூட் பண்ணதுதான் அந்த பணத்தை கொண்டு போய் எரிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்களால இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. அதுக்கப்புறமா அந்த மொட்டையோட சரக்கை எடுத்து கொடுக்கணும், இதுக்கு நீ தான் கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி தேவ் ராமுக்கு போன் பண்ணி வர வைக்க இவர் இதுக்கு ஒத்துக்கிறதா தெரியல. அப்பதான் அன்னைக்கு பணத்தை தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த தேவ் ராம்கே தெரியாம வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு மிரட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லடா, இந்த வேலை முடிஞ்சது அப்படின்னா 2 பேரும் செட்டில் ஆயிடுவோம், ஸோ இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்குள்ள இழுத்திருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு எனக்கு இதுல இருந்து எப்படி மீண்டு வருது அப்படின்றது தெரியலமா, இதுதான் கடைசியா நான் பண்ண போற தப்பு, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த விஷயத்த அப்படியே அந்த வயசானவர்கிட்ட கொண்டு போறாங்க. அவர் அந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி மனசு கலங்கி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த போலீஸ்காரரோட வீட்டுல இருந்து ட்ரக் எடுக்க பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ஏதோ ஒரு பிளானோட உள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட்
பண்ணா போலீஸ்காரரோட வீட்டுக்கு போக அங்க எல்லாமே அலாரமா செட் பண்ணப்பட்டிருக்கு. சோ அந்த அலாரத்தை தாண்டி ராம் உள்ள போறாரு. அந்த ட்ரக்கை தேடி அலைய ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல போலீஸ்காரருக்கு தன்னோட வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல். வேகமா அங்க போய்கிட்டே இருக்கும்போது ராம் அதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு 2 பாக்கெட்டை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போலீஸ்காரர் உள்ள வந்ததும் அந்த 2 பாக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு போலீஸ்கார கேங்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சோ உள்ள போறாங்க. இந்த போலீஸ்காரரை கைது பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மொட்டை இதை பார்த்ததும் பரவாயில்லையப்பா, இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரக்கை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தேவையானது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட போகும்போது அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில குவாரியில இருக்க ஒரு பெரிய தனி தொடியில இறந்து போன நிலையில கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த பாக்குறாங்க. என்னோட குழந்தைய இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனவன ஒரே நாளுக்குள்ள நான் கொலை பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் அது மொட்டையோட கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க ராம் தனிமையில நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவனை கடத்தி அவனை பயங்கரமா தாக்கிட்டே இருக்கும்போது ராமுக்கு ஒன்றும் புரியல. எதனாலடா நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு கேட்க அப்பதான் நீங்க கொடுத்துட்டு போனீங்க இல்லையா ட்ரக்ஸ் அப்படின்ற பேர்ல, அதுல இருக்கிறது வெறும் கோலமாவுதான், என் சரக்கு என்கிட்ட கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே இருக்க. ராமுக்கு ஒன்றும் புரியல. நாம இந்த விஷயங்களை கரெக்டா தானே பண்ணோம், எங்க தப்பு நடந்தது அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சந்திரா வராரு. என்னப்பா ட்ரக்ஸை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, அது எப்படி மாறிச்சு தெரியுமா, அது மாத்தினதே உன்னோட அம்பா தான்ப்பான்னு சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. தேவ் அந்த சரக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மா அதாவது ராமோட அம்மா உதவி கேட்டு வண்டியில் ஏறுறாங்க. மெடிக்கல் ஷாப் போயிட்டு வர முடியுமாடா அப்படின்ற மாதிரி தேவ மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்ப அந்த கேப்ல இவங்க சரக்கை மாத்தி வச்சிடுறாங்க. சோ இந்த விஷயத்த இவரோட அம்மா தான் பண்ணாங்க அப்படின்றது ரிவீல் ஆகுது. ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் சில பயங்கரமான திருப்பங்கள் எல்லாமே இங்க வெளியே வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தேவ் தான் அந்த குழந்தைய கொலை பண்ணி அதாவது கெடுத்து கொலை பண்ணி எரிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே தேவ் பண்ண கிடையாது. இத பண்ணது இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா இல்லையா அந்த ராமா தான் இருக்கும். சோ அன்னைக்கு இவங்க 2 பேரும் தூங்கிட்டே இருக்கும்போது தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறது ராம் தான். கீழே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி போக அந்த குழந்தை அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுது. அப்ப அவ தடுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது சட்டை கிழிஞ்சு இருக்கிறத பாக்குறாரு. வக்கர புத்தியால அந்த குழந்தைய கெடுக்க அந்த குழந்தை இவரை தாக்கிட்டு தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணுது. சோ அந்த குழந்தைய சாகடிக்கிறதும் இவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை இவங்க எப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த ராமோட அம்மா வீடியோவை அந்த வயசானவரு காட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்போ அவர் சொன்ன கதையில அதாவது ராம் சொன்ன கதையில தேவ அந்த பொண்ணு காயப்படுத்திட்டு தப்பிச்சு ஓடினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த காயங்கள் எல்லாமே ராமோட உடம்புல இருக்கிறத கவனிச்சிருப்பாங்க. இது மூலமாவே நீ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அழகான தேன் கூட்டு மேல நீ கல் எரிஞ்சிட்ட, கண்டிப்பா அந்த தேன் உன்னை கொட்டாம விடாது, உனக்கு உயிர் பயம் இருந்துச்சு அப்படின்னா நீ உன்னோட காதலியோட இங்கிருந்து தப்பிச்சு போயிடுடா, அந்த மனுஷன் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காரு, உன்னை அழிக்காம விட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி வயசானவரை காமிக்கிறாங்க. அவர் சைக்காட்டிஸ்ட் தான் இல்லையா, அவர் பார்த்துக்கிட்டு இருக்க பேஷன்ஸ் இல்ல ஒருத்தவங்க தான் காயத்ரி அப்படின்ற விஷயம் நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல அவங்க டிராஜடியான சம்பவத்துல இருந்து வெளிவரணும் அப்படின்றதுக்காக இவர்கிட்ட நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க. இதுல கடைசி கிளாஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு உனக்கு இதை எப்போ பயன்படுத்தணும்னு தோணுதோ அப்ப பயன்படுத்திக்கோ, இந்த கிஃப்ட் உனக்கானது அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா ராம் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து ராம் பண்ண விஷயங்களும் அந்த காயத்திற்கு சின்ன வயசுல ஒரு நபரால அபியூஸ் நடந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்களும் சிம்பாலிக்கா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு காயத்ரிக்கு அந்த குழந்தைக்கு அதாவது இறந்து போன அந்த ஸ்கூல் குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, யாரால நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வயசானவரும் நல்ல முடிவை நீ எடுப்ப நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளியில போய் உட்காந்து உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பக்கு மூலமா கேட்டுக்கிட்டே இருக்க ராம் இருக்கா இல்லையா, என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நடந்தது இதுதான், அந்த பெண்ணை கொலை பண்ணதும் கற்பழிச்சதும் நான் தான், இது எல்லாமே அளவு கடந்த அந்த போதையால தான் நடந்தது அப்படின்ற மாதிரி அழுது ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அந்த வயசானவர் கொடுத்துட்டு போனார் இல்லையா அதை திறக்கிறாங்க. கன் இருக்கு, அதை எடுத்து சுடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க முன்னாடி இப்ப இருக்கிறதே இவங்களோட காதலனா இவங்களுக்கு தெரியல, சின்ன வயசுல தான் அனுபவிச்ச அந்த வேதனை இருக்கு இல்லையா அதை கொடுத்தாலே அந்த அரக்கன், இந்த அரக்கனா தான் இவனை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவன் காயங்களோட இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க இப்பயும் நீ ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணோட வலி என்ன அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் சுட்டு அவரை சாகடிக்கும் போது இந்த விஷயத்த அந்த பத்மா இருக்காங்க இல்லையா பாக்குறாங்க, இந்த பொண்ணு மேல எந்த பழியும் வரக்கூடாது, சோ அந்த வேலையை பாருங்கடான்னு சொல்ல பழிய இவனுங்க ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண வெளியில இந்த வயசானவர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொண்ணு இப்ப சாகடிச்சது அவனோட காதலன கிடையாது, அவங்கள கற்பழிச்ச அந்த அரக்கனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போக அங்கதான் நமக்கு இன்னொரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. இவரோட பேத்தி சாக கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. சோ அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த நபர் அதாவது பிணத்தை எரிக்கிற நபர் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பா இல்லையா, அதே சமயத்துல அங்க ஒரு வயசான பிச்சைக்காரரோட பிணம் இருந்திருக்கும். இந்த பொண்ணு உயிரோட இருக்கிறத அந்த எரிக்கிற நபர் கவனிச்சிட்டு இருப்பாரு. இதனால மனசு வரல, இதனால யாருக்கும் தெரியாம பொணத்தை மாத்திட்டு அந்த வயசானவரோட பொணத்தை எரிச்சிட்டு
எரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்க போகும்போது மயக்க போட்டுல சந்திரா விழுந்திருப்பா இல்லையா, அப்போ அந்த எரிக்க போன நபர் அந்த பொண்ணு உயிரோட தாங்க இருக்கா, அந்த பொண்ணு நான் எரிக்க கிடையாதுயா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. கோமால இருக்க இப்போ அந்த குழந்தைய இவர் போய் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம்னு பார்த்து அவங்க கோமால இருந்து எழுந்துக்க இவருக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனா அப்படியே கட் பண்ண அதை பத்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மொட்டையை போய் சந்திக்கிறாங்க. என்னோட குழந்தைய, அதாவது என்னோட தேவை கொலை பண்ண ஸ்கெட்ச் போட்ட உனக்கு என்னன்னா உயிர் வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை மொத்தமா போட்டு தள்ளிட்டு அவர் வச்சிருந்த அந்த ட்ரக் எல்லாமே இருக்கே அது எல்லாத்தையுமே சந்திரா மூலமா போலீஸ்காரங்க கைப்பற்றிட்டாங்க. கண்டிப்பா சந்திராக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவரோட சீனியர் ஆபீசர் அவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்க இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.